அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இன்னைக்கு நம்ம உடல் எடையை குறைக்கிறத பற்றியும் ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, அதே சமயத்தில் உணவு முறைகளில் என்னால் வந்து சில விஷயங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. கிரேவிங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியல, பிரியாணி சாப்பிடாமல் இருக்க முடியல, காஃபியை வந்து என்னால் அவாய்டே பண்ண முடியல. இதனால தான் எனக்கு வெயிட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருந்தால் ஸோ உங்களுக்கான பதிவு தான் இது. அதாவது நம்மளோட உடம்புல முக்கியமாக எப்போல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ, அதே மாதிரி வந்து நம்மளுடைய செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும், அப்போல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து இந்த சர்க்கரைக்கான தேவைகள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ரீசெண்டாக இதை பற்றி வந்து சில ரிசர்ச் வந்து நடந்திருக்கு. அதாவது GLP-1 அப்படிங்கிற ஒரு என்சைம், அதாவது இது நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் வந்து சுரக்கக்கூடியது. குளுக்ககான் லைக் க்ரோத் ஃபேக்டர் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு என்சைமோட அளவு வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சர்க்கரையோட கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து உணவு ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் கூட நான் பண்ணுறேன், ஆனாலும் கூட வந்து எனக்கு இந்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த GLP-1 அப்படிங்கிற ஒரு என்சைமோட அளவு வந்து கம்மியாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறத வந்து சமீபத்திய ஆராய்ச்சிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. பட் நம்மளுடைய சித்தர்கள் வந்து இதை ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய செரிமான சக்தி எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரஸஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புல நோய் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா நோய்க்கும் ஆரம்ப கட்டம் நம்மளுடைய வயிறு பகுதி தான் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் சொன்ன விஷயம். பட் சமீபத்திய ஆராய்ச்சியும் இதை தான் வந்து நிரூபிக்குது. உடல் எடையை குறைக்கணும், பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், கிரேவிங்ஸ் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய இன்டெஸ்டைனல் செல்ஸில் இருந்து சுரக்கக்கூடிய GLP-1 ஸோ இந்த வகையான ஒரு என்சைம்ஸை நம்ம வந்து அளவில் அதிகப்படுத்தணும். இதை எப்படி அளவில் அதிகப்படுத்தலாம்? ஸோ நம்ம கட் பாக்டீரியாஸை வந்து பேலன்ஸ்டாக வந்து வச்சுக்கணும். ஸோ கட் பாக்டீரியாஸை எப்படி பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு முறை வந்து டீடாக்சிஃபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சையோ, இல்லை நம்ம ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடோ, இல்லை வயதான நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா டெய்லி வந்து டீடாக்ஸ் சூர்ணம் வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமாக நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரஸஸை வந்து நம்ம அளவில் அதிகமாகவும், கெட்ட பாக்டீரியா வைரஸஸ் வந்து குறைவாகவும் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்டெஸ்டைனல் செல்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து இந்த GLP-1 அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிக்குது அப்படின்னா சர்க்கரை வந்து நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். மிக முக்கியமாக கிரேவிங்ஸ் வந்து வராமல் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு முதல்ல டீடாக்சிஃபிகேஷன் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அந்த அந்த டீடாக்சிஃபிகேஷனுக்கு அடுத்தது நம்ம வந்து நல்ல ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். ப்ரீபயாட்டிக் அப்படிங்கிறது வந்து நம்ம பூண்டு வந்து எடுத்துக்கலாம், வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்து பைனாப்பிள் வந்து எடுத்துக்கலாம், மாதுளை வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்ல வந்து ப்ரீபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். ப்ரீபயாட்டிக்னா என்ன அப்படின்னா, நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸஸ் அதே மாதிரி ஃபங்கஸ் வைரஸஸ்க்கான உணவுப் பொருள் தான் ப்ரீபயாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வகையான உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க நம்ம பழங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதுளை வந்து கண்டிப்பாகவே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பைனாப்பிள் வந்து அளவில் கம்மியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய அந்த கட் பாக்டீரியாஸுக்கு தேவையான உணவு கிடைக்கிறதுனால உங்களுக்கு அந்த GLP-1 அப்படிங்கிறது வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அடுத்ததாக நல்ல ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். ரெகுலராக மோர் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மோர் எடுத்துக்கும் பொழுது நம்ம கட் பாக்டீரியாஸ் வந்து பேலன்ஸ்டாக வந்து உருவாக ஆரம்பிக்கும். இதன் மூலமாகவும் நம்ம உடல் எடையை வந்து குறைக்கலாம். அதே மாதிரி வந்து சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ மிக முக்கியமாக கடைசியாக வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது முதல்ல பாதிக்கிறது நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் தான். ஏன்னா அந்த வயிற்றுப்பகுதியை வந்து நம்ம செகண்ட் பிரைன் நம்ம வந்து சொல்லுவோம். இந்த வயிற்றுப்பகுதியை பாதிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய இன்டெஸ்டைனல் செல்ஸில் வந்து ஒரு வீக்கம், இன்ஃப்ளமேஷன் வருது அப்படின்னா இந்த GLP-1 அப்படிங்கிறது வந்து சரியாக வந்து சுரக்காது. அதே மாதிரி கட் பாக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒரு சில உணவுப் பொருட்களை அதிகமாக வந்து நம்ம எடுத்துப்போம். அந்த வகையான உணவுப் பொருட்களில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய பீஸா, பர்கர், இல்லை வந்து பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபுட், இது எல்லாமே நம்மளுடைய கட் பாக்டீரியாஸை வந்து இம்பேலன்ஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் நம்ம வந்து அதிகமாக
அதிகமாக எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம யோக பயிற்சிகளோ இல்லை சுவாச பயிற்சிகளோ இல்லை சில வகையான நம்ம காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய கட்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இதன் மூலமாக நம்ம சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமான இந்த GLP-1 அப்படிங்கிற இந்த ஹார்மோன் வந்து நமக்கு நம்மளுடைய வயிற்று பகுதியில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாக நம்ம உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். ரீசெண்டாக நிறைய ட்ரக்ஸ் வந்து இந்த GLP-1 வச்சு தான் வந்து இன்றைக்கி நிறைய ட்ரக்ஸ் வந்து வருது உடல் எடையை குறைக்கிறதுக்கு. பட் நேச்சுரலாகவே நம்மளால் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்படின்னா டீடாக்சிஃபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன்லேயே நமக்கு கொஞ்சம் வந்து உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம கட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்குது. அதே மாதிரி வந்து கெட்ட பாக்டீரியாஸையும் உடலை விட்டு வெளியேற்றி நம்ம அந்த டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துக்கும் பொழுது மோர் எடுத்துக்க சொல்லுவோம். அந்த மோரில் இருக்கக்கூடிய நல்ல லாக்டோபேசிலஸை நம்ம குடலில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக நல்ல ப்ரீபயோட்டிக் இருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு, அதே மாதிரி வந்து மாதுளை மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ மூணாவதாக ப்ரோபயோட்டிக் இருக்கக்கூடிய மோர் இல்லை வந்து நம்ம நீராகாரம் இந்த வகையான உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ நாலாவதாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 4 விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான அந்த GLP-1ங்கிற அந்த ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக நமக்கு உடல் எடை குறைக்கிறதுங்கிறது சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கி உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரிசர்ச் பேஸ்டான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுருக்கோம். இதை எப்படி நம்ம பாடியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய 4 மெத்தட்ஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். டீடாக்சிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல டாக்டர் அப்படின்னா மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த டீடாக்சிஃபிகேஷன் உங்கள் உடலோட தன்மையை பொறுத்து இது 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷனோ இல்லை வந்து 1 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் இல்லை வந்து வயதான நபர்களுக்கு நம்ம டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷனாகவோ இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த உடல் எடையை குறைக்கிறது சுலபமான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.